ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனோட எபிசோடு 5 பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். டாக்டர் ஆக்டோபஸ் இங்கே தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லானி எந்த மாதிரி வளர்றான் அப்படின்றதையும் இங்கே தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. எந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஆக்சுவலி போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளைக்காரன் கிட்ட இருந்து மைலோ மட்டும் எஸ்கேப் ஆயிருப்பாள். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவள் டேரக்டாக இப்போ டாக்டர் ஆக்டோபஸ் தான் தேடி போயிருக்கா. டாக்டர் ஆக்டோபஸ் அவருக்கு இருக்கிற பணத்தை வாங்கிட்டு அந்த டெக்கை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுக்குறாப்ல. அவர் கொடுக்குறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு பார்க்க மண்டையில் யூனிக்கான் இருக்க மாதிரி இருக்குல்ல. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யூனிக்கான் ஹெல்மெட் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சில கேஜெட்ஸ்லாம் இருக்குது. போன எபிசோடில் வந்த அந்த க்ளவுஸு கால் இதெல்லாம் இங்கேயே இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டெக்கு நிறைய இருக்குதுங்க. இதுலேருந்து ஒரு டெக் எடுத்தாலே நம்ம லைஃப் டைம் செட்டில் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டெக்கை யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி காமிக்கில் தான் யூனிகான். ஸோ இங்கே யூனிகான் மாதிரி ஹெல்மெட் வாங்கிட்டு போயிருக்கா. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கொஞ்சம் காண்டில் தான் இருந்துகிட்டு இருக்காப்புல. ஏன்னா அந்த நார்மன் ஸ்டார்க்கு பேனரு இவனுங்களாம் வெளியே தெரிஞ்சு பெரிய சயின்டிஸ்ட்டாக மாறிட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் ஏன்டா இன்னும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு காண்டு இருக்குது. பக்கத்தில் ஒருத்தன் வருவான் பார்த்தீங்கன்னா அவன் பேர் தான் வின்சென்ட். ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஆல்ரெடி ஷியல்கில் பார்த்துருப்பீங்க. லீஃப் ஃப்ராக்னு வந்திருப்பாங்கல்ல அதே கேரக்டர் தான். அண்ட் இவன் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் அங்கே குடோனில் கூட பாருங்களேன் ஏதோ பேங்க் வால்ட் மாதிரி பணம் அடிக்க வச்சிருக்காங்க. இவ்வளோ பணம் இருந்து பத்தலையா உனக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவ்வளோ பணம் குவிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவர் இன்னும் ஆசைப்பட்டு மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அடுத்து கட் பண்ணி நம்ம ஸ்பைடர்மேனை காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஹாஸ்பனை வந்து மீட் பண்ணிட்டு தான் போகிறாப்புல. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹாரியுமே வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாரியுமே உன் டீமில் சேர்த்துக்க நான் இல்லாத நேரத்தில் அவனுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹாரி பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுட்டு நார்மன் கிளம்புறாரு. அந்த ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னோடனே ஹாரி ஹாஸ்பனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பீட்டர் கொண்டாந்து ஸ்கூலில் ஓடாப்புல. அந்த சமயத்தில் சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்துறாப்புல. பீட்டர் கரண்ட்டாக இப்போ ஸ்கூல்லேயே அந்த பாப்புலர் கிட்ட ஆகிட்டாப்ல. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அங்கே தான் நீக்கோ வந்துகிட்டு இருக்கா. ஸோ நீக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பீட்டர் நீக்கோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் நீக்கோ ஹாரியை பற்றி பேசுகிறேன். ஹாரியை பற்றி உனக்கு தெரியும் தான் அவன் ஒரு செம செலிபிரிட்டி. இங்கே பாரு அவன் இன்ஸ்டா ஐடி அப்படின்னு சொல்லி அவன் இன்ஸ்டா ஐடியா பார்த்தீங்கன்னா அவள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லா போஸ்ட்டையும் லைக்கும் பண்ணி வச்சிருக்கா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலிட்டு ஹாரி ஹாஸ்பன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே மைலோக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரங்களாம் எல்லாமே இப்படி தான் நாசிஸ்டிக்காக இருப்பானுங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ பணக்காரங்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீக்கோக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லானியை வந்துட்டு அவர் கோச் போட்டு கிழிச்சிட்டு இருக்காரு. நீ ஸ்கூலுக்கும் ஒழுங்காக வரதில்ல, கேம்ஸுக்கும் ஒழுங்காக வரதில்ல, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இப்படியே போனோன்னா மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஊற்றி மூட்டிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வான் பண்ணி தான் அனுப்பிச்சு விட்றாப்புல. ஒழுங்காக இப்போ வந்து ப்ராக்டிஸ் வந்து சரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்புல. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு பேர்ல் வெளியே இருந்து எல்லாத்தையுமே கேட்டுறா. கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு என்கிட்ட எதாவது இருந்தால் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் வந்துட்டு வெளியே ஃபஸ்ட்டு கேமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு வெளியே கேமுக்கு போகிறான். கோச் கூப்பிடும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக் டான் ஃபோன் பண்ணி அந்த ஸ்கார்பியனோட ஆளுங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் பில்டோஸர் அனுப்பிச்சிருக்கேன், அவங்க கூட ஏறி வந்து கேங் கிட்ட வந்து சேரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சு விட்றாப்புல. இந்த பக்கம் கோச் கூப்பிட்டு கூட போகாமல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேங் கிட்ட போய் சேர்றாப்புல. மனுஷன் அருமையான பையன், நல்ல பையன். அந்த பக்கம் பீட்டர் பார்க்கரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, எங்கள் வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்க மாதிரி தான் பேரெல்லாம் காட்டியிருந்திருக்காங்க. என்னவோ லானி அவங்க கூட ஏறி போயிடுறான். இந்த பக்கம் பீட்டர் நீக்கோவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீக்கோ வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா சைடை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு சிவில் வார் நடந்துட்டு இருக்கல. ஸோ சிவில் வார் சமயத்தில் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம நீக்கோ கேப்டன் அமெரிக்கா பேசுகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் பீட்டர் பார்க்கர் கூட என்ன உனக்கு பிடிச்ச ஹீரோ பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் கம்முன்னு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு போயிட்டு இருக்காங்க. இதுலேருந்து தெரியுது நம்ம பீட்டர் பார்க்கர் ஒரு கேப்டன் அமெரிக்கா ஃபேன் அப்படின்னு சொல்லி. இதே தான் சிவில் வார்லேயே சொல்லியிருப்பாரு பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒன்று கவனிக்காமல் வரல, நம்ம ரைட்டு படத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. அண்ட் இந்த இடத்துல ஆக்சுவலி வந்துட்டு நைட் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் பார்க்கர் ஆக்சுவல் சூப்பர் ஹீரோ ஒர்க்கை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம இப்போ கை அட் த டெஸ்க்காக இப்போ இருக்கிறது நம்ம ஹாரி ஹாஸ்பன் தான். ஸோ பீட்டர் பார்க்கர் ஹாரி ஹாஸ்பன் பார்த்தீங்கன்னா ஒன்றா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஆக்சுவலி வந்துட்டு மைல வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயில்மேட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி விட்றா. ஜெயில்மேட்னா ஐ மீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து காப்பாற்றி விட்டுறா. அண்ட் காப்பாற்றிட்டு அப்படியே கிளம்பியிருக்க வேண்டியதானே. சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா மிஷினை வச்சு அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மொத்த ஏரியாவுமே ரணகம் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மிக்கேல் மட்டும்தான் அந்த இடத்துல மைலோக்காக நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மைலோ நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கா, மைலோவை நாம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மிக்கேல் பேசிக்கிட்டு இருக்காப்புல. பட் அவளுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அவள் சுற்றி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கா. அங்கே தான் நம்ம ஸ்பைடர்மேன் வராப்புல. ஸ்பைடர்மேனோட எல்லா மூவ்ஸையும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஹெல்மெட்டுக்கு இந்த ஸ்பெஷல் எபிலிட்டியும் இருக்குது. மூவ்ஸ் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட இப்போ எம்சியூக்குள்ள டாஸ்க் மாஸ்டர் என்ன மாதிரி இருக்கா அதே மாதிரி தான். அந்த பக்கம் மற்றவங்களை எஸ்கேப் பார்க்க மிக்கேல் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு மைலோவை காப்பாற்றுறதுக்காக அங்கேயே இருந்துகிட்டு இருக்காப்புல. அண்ட் ஸ்பைடர்மேன் கிட்டத்தட்ட சுற்றி இருக்க சிவிலியன்ஸ் தான் காப்பாற்ற முதல் ப்ரையாரிட்டி எடுக்கிறாப்புல. ஏன்னா இவளுக்கு சிவிலியன்ஸை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நம்ம பீட்டர் பார்க்க கவலை இருக்குது. ஏன்னா அவர் ஹீரோ. ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மக்களை காப்பாற்றல அவர் முதல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அண்ட் இதோக்கு பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் டூ மச் தான் போயிட்டு இருக்கா. மோஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன தான் பார்த்தீங்கன்னா பண்ணாலும் அவகிட்டே ஸ்பைடர்மேனால போக முடியல. ஸோ மக்களை தான் ஃபஸ்ட்டு அவர் காப்பாற்றுறாப்புல. இவரோட வீக்னஸ் இப்போ மைலோக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் மக்களை தான் முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் மிக்கேலுமே அந்த இடத்துல வந்து முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், இதோட போதும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் அதை முழுசாக முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவள் அங்கேயே நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ மக்களை காப்பாற்றுறது ப்ரையாரிட்டைஸ் எடுக்கிறான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ரைனோவை தான் அட்டாக் பண்ணுறா. ஐ மீன் நம்ம மிக்கேல் அட்டாக் பண்ணுறாங்க.
மிக்கேல் அட்டாக் பண்ணும்போது ஸ்பைடர்மேன் குறுக்கு வந்து நின்று காப்பாற்றிருந்திருப்பாரு. உண்மையிலேயே ஸ்பைடர்மேன் எந்த அளவுக்கு ஒரு நல்லவர் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு தெளிவாக காட்டியிருந்திருக்காங்க. அதை பற்றி மிக்கேலே லைட்டாக கொஞ்சம் மனசு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல மயில ஆக்சுவலி பீட்டர் பார்க்கர் கொல்ல போக மிக்கேல் ஆக்சுவலி மண்டையிலேருந்து ஹெல்மெட் எடுத்து பீட்டர் பார்க்கரை காப்பாற்றிருந்திருப்பாப்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம யாரும் கொல்லக்கூடாது, இதோட முடிஞ்சு போச்சு, இந்த இடத்தோட எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. பீட்டர் பார்க்கர் அந்த ஹெல்மெட்டையுமே பிடிங்கிட்டு அவங்க 2 பேத்தையும் மாட்டி விட்டுறாரு. ஆனால் இந்த இடத்துல மெக்கில் கிட்ட ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேச பார்க்குறாரு. ஆனால் அவன்ட்டு என்ன சொல்கிறான்னா, ஓ நீ என் உயிரை காப்பாற்றினேன், நான் உயிரை காப்பாற்றினேன், அவ்வளோதான், இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, மற்றபடிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிறான். ஏன்னா ரெய்னோ கொஞ்சம் நல்லா வந்தாங்க, மிக்கே கொஞ்சம் நல்ல கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. வேறு வழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல் இருக்குதெல்லாம். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி வந்துட்டு பீட்டர் பார்க்கர் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சுப்பா, எவ்வளோ நேரம் சண்டை போகிறது, போய் ஒரு படத்தை பார்த்து தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பக்கம் நிக்கோ படம் பார்க்க கூப்பிட்டு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஹாரி ஆஸ்பனோட அங்கே படத்தை பார்க்க அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. நிக்கோவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. பீட்டர் பார்க்க அவளை மட்டும் போகலான்னு நினைக்கும் போது இவனுக்கு தேவலாம் குறுக்க வரான் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா டவுட்டில் இருந்துகிட்டு இருக்கா. அண்ட் அங்கே பின்னாடி பாருங்களேன் 2 பேர் இருக்காங்கல்ல, லெஃப்ட்டில் பாருங்களேன் இருக்கிறது க்ளவ் மாதிரியே தெரில, அவனே தாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் ஏகப்பட்ட எபிசோட் பார்க்குறான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோம் கமிங்கில் ஸ்பைடர்மேன் பெல்ட் அடிக்க சொல்லியிருப்பான். ஐ திங்க் முதல் எபிசோட்லேயே 2வது எபிசோட்லேயே ஆல்ரெடி அவன் அப்பியர் ஆகிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் இவனை தாண்டி தான் போவாப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்துகிட்டு இருக்கான். அடுத்த ஒரு எபிசோட்லேயுமே வருவான். அண்ட் ரைட் சைடு இருக்கிறது யாருன்னு பாருங்களேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஒரு பொண்ணு கடையில் காசு தந்ததுக்காக போட்டு கொடுத்துருப்பா, சாரி நம்ம பிடிச்சிட்டு வந்திருப்பாரு, அந்த பொண்ணு அதே பொண்ணு தாங்க. பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது, இது அந்த பொண்ணு தானே. என்னவாங்க அங்கே அவங்க படம் பார்க்கறதுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் லானி பார்த்தீங்கன்னா 110 கேங் அண்ட் ஸ்கார்பியன்ஸ் கேங் கூட சண்டைக்கு இறங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு மற்றவங்களாம் சண்டை போடும்போது லானி டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆல்ரெடி அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அதனால் அங்கங்கே தப்பு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் அவன் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெக்கர்கன் இருக்கான். அவன்ட்டு இப்போ டானை கொல்ல போக குறுக்க பார்த்தீங்கன்னா நம்ம லானி வந்து அதை தடுத்து காப்பாற்றிடுறாப்புல. கராம்பிட் கத்தி எடுத்து நம்ம லானியவே குத்த வர போலீஸ் வந்துடுறதுனால எல்லாமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ 110க்கு நம்ம இவன் லாயலாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பிக்டானன் அவனை கூப்பிட்டு பாராட்டுறாப்புல, இவன் தானே அந்த டீமுக்கே லாயலான ஆள், நீ தான் என் உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க, என்னை சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, இப்பிலேருந்து உன் பேர் டோம் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. காமிக்கில் ஆக்சுவலி டோம் ஸ்டோன் நம்ம லானி தாங்க டோம் ஸ்டோனு. ஸோ இங்கேயுமே அந்த ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டிஷாக இருப்பான், இங்கே பிளாக் ஆக மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி அந்த கலர் இதுக்கப்புறம் மாறுமோ என்னவோ, மேபி இப்போ டீஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையனை கூட்டு வந்து இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ண விட்டு என்ன பண்ண வச்சிருக்காங்க பாருங்களேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பீட்டர் பார்க்கர் அடுத்து நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவன் பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படி கீழே போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி என்னவோ, அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்து. நான் அதே விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.